ஆரம்ப காலகட்டத்தில் மனிதன் விலங்குகளை வேட்டையாடியே உணவுண்டு வாழ்ந்து வந்தான். ஆனால் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு விலங்கினங்களை வேட்டையாடுவதை தவிர்த்து தானே உணவுகளை உற்பத்தி செய்ய ஆரம்பித்தான். இதன் பிறகுதான் மனிதன் விலங்கினங்கள் என்ற பட்டியலில் இருந்து தனித்து வரப்பட்டிருக்கிறான். தனக்கு மனிதன் என்று பெருமையளித்த விவசாயத்திற்கும் அதற்கு உதவியாயிருந்த கால்நடைகளுக்கும் இந்த விவசாயத்திற்கு உயிர் ஆதாரமாய் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாகத்தான் இந்த தை திருநாளாம் தமிழர் திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பொங்கல் திருநாள் ஒரு அறுவடை திருநாள் என்றேதான் குறிப்புகளும் கூறுகின்றன. என்றைக்கு நாம் பயிர் தொழில் செய்ய ஆரம்பித்தோமோ அன்றைக்கே இவ்விழாவும் வெவ்வேறு வடிவங்களில் உருவாக ஆரம்பித்தது. சங்க காலத்தில் இந்த பொங்கல் பண்டிகையை இந்திர விழா என அழைக்கப்பட்டதாக சங்க இலக்கியங்களில் கூறப்படுகிறது. சோழர்கள் காலகட்டத்தில் இவ்விழா புதியீடு என்ற பெயரால் அழைக்கப்பட்டதாகவும் இந்த பண்டிகையை சங்க காலத்தின் போது கொண்டாடப்பட்ட தை நீராடலாக இருக்கலாம் என வரலாற்று அறிஞர்கள் நம்புகின்றனர்.